எல்ஐசி ராஜா பேசுகிறேன். எல்ஐசியோட ஜீவன் லக்ஷ்யா ஃபார் ஷியூர் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இந்த எல்ஐசியோட ஜீவன் லக்ஷ்யா பிளானோட இன்ட்ரோடக்ஷனை நான் சொல்ல போகிறேன். இதுக்கு அடுத்தடுத்து வர வீடியோக்களில் ஜீவன் லக்ஷ்யா பிளானில் எவ்வளோ பணம் கட்டுறோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, எந்த மாதிரிலாம் கவரேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த பாலிசியில் இந்த வீடியோவில் ஜீவன் லக்ஷ்யா ஃபார் ஷூர் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஜீவன் லக்ஷ்யாவோட இன்ட்ரோடக்ஷன். ஓகே இந்த பாலிசி குழந்தைங்களுக்காக பேரண்ட் எடுக்கக்கூடிய பாலிசின்னு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு பாலிசி இதில் பாதுகாப்பு பேரண்ட்ஸுக்கு, பெனிஃபிட்ஸ் குழந்தைங்களுக்கு. அருமையான ஒரு எல்ஐசியோட பாலிசி. எல்ஐசியோட ஜீவன் லக்ஷ்யான்னு பேர், ஜீவன் லக்ஷ்யா ஃபார் ஷூர் ஈவெண்ட்ஸ். ஏன் இதை ஷூர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, குழந்தைங்களுக்காக எடுக்கும்போது குழந்தைங்களோட ஷூர் ஈவெண்ட்ஸை கவர் பண்ணிடணும். ஷூர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா எப்படி பிறப்பு இறப்பு இதெல்லாமே நம்ம ஷூர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரி குழந்தைங்க காலேஜ் போகிறது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி ஷூர் ஈவெண்ட். குழந்தைங்களோட லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று. குழந்தையோட மேரேஜ், ஹையர் எஜுகேஷன், குழந்தையோட மேரேஜ், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அதனால தான் இதை ஷூர் ஈவெண்ட்னு சொல்கிறோம். ஜீவன் லக்ஷ்யா பாலிசி ஃபார் ஷூர் ஈவெண்ட்ஸ் ஃபார் கிட்ஸு. ஓகே, ஸோ ஏன் இதை ஷூர் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பேரண்ட்ஸ் இதுக்கு இந்த காலேஜ் எஜுகேஷன், மேரேஜ் இதுக்கெல்லாம் சேமித்து வச்சாலும் சேமித்து வைக்காவிட்டாலும் இந்த ஈவெண்ட்ஸ் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். குழந்தைங்க காலேஜ் போவாங்க, குழந்தைங்களுக்கு மேரேஜ் ஏஜ் வரும், மேரேஜ் நடக்கும். ஓகே, அடுத்தது இந்த பேரண்ட்ஸ் உயிரோடு இருந்தாலும் இல்லைனாலும் நடக்கும். பேரண்ட்ஸ் சம்பாரித்து வச்சுருந்தாலும் வைக்கலைனாலும் நடக்கும். லோன் வாங்கியாவது இது நடக்கும் இந்த விஷயம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எப்படி பிறப்பு இறப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்குது, அதே மாதிரி குழந்தைங்க காலேஜ் போகிறதும் கண்டிப்பாக நடக்குது, குழந்தைங்களோட மேரேஜும் கண்டிப்பாக நடக்குது, ஹையர் எஜுகேஷன் கண்டிப்பாக நடக்குது. ஷூர் ஈவெண்ட்ஸ், ஜீவன் லக்ஷ்யா ஃபார் ஷூர் ஈவெண்ட்ஸ். ஓகே, இந்த பாலிசி ஏன் ஷூர் ஈவெண்ட்டுக்கான பாலிசி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பாலிசி ஒரு எக்ஸாம்பிளுக்கு குழந்தையோட காலேஜுக்கு ஒரு 20 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இந்த பாலிசி எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த பாலிசிக்கு தொடர்ந்து பேரண்ட் பணம் கட்டிக்கிட்டே வராங்க. குழந்தையோட காலேஜ் ஏஜ் வரும்போது, அதாவது குழந்தைக்கு ஒரு 19 வயசு வரும்போது ஒரு 20 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கிறாங்க. 20 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த பாலிசிக்கு பணம் கட்டிகிட்டே வருவாங்க. பாலிசி ஆரம்பித்ததுலேருந்து மாதம் இல்லை வருஷம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பாலிசிக்கு பணம் கட்டிகிட்டே வராங்க பேரண்ட்டு. அதுக்கப்புறம் குழந்தையோட காலேஜ் ஏஜில், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 18 வயசு 19 வயசு வரும்போது ஒரு 20 லட்ச ரூபா இல்லை 10 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகே, பணம் கட்டுறாங்க, எடுத்துக்கிறாங்க. ஓகே, இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது அசம்பாவிதத்தினால பேரண்ட்டுக்கு ஆக்சிடென்டல் டிசபிலிட்டி நடந்தாவோ, இல்லை ஆக்சிடென்ட்னால பேரண்ட் இல்லாமல் போனாவோ, இல்லை பேரண்ட் இல்லாமல் போனாவோ, உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் போனாவோ, அசம்பாவிதமாக இந்த பாலிசிக்கு எந்த பணமும் கட்டாமையே இதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்துடும், மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்துடும். அதை யூஸ் பண்ணி குழந்தையோட காலேஜுக்கோ மேரேஜுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாலிசி பேரண்ட் எடுக்கிறாங்க, தொடர்ந்து பணம் கட்டிகிட்டே வராங்க, அதுலேருந்து வரக்கூடிய மெச்சூரிட்டியை வாங்கி மேரேஜுக்கோ காலேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இல்லை ஏதாவது எதிர்பாராத விதமாக நடந்தால் கூட இந்த பாலிசிக்கு எந்த பணமும் கட்டாமையே இதுலேருந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும், அதை வாங்கி குழந்தைங்களோட ஷூர் ஈவெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் குழந்தைக்கு இந்த பேரண்ட் இல்லாத போது எல்ஐசிக்கான பணத்தை எல்ஐசிக்கு எந்த பணமும் கட்ட தேவையில்லை, எல்ஐசிக்கான பணத்தை எல்ஐசியே பார்த்துக்குது, மெச்சூரிட்டியை எல்ஐசி கொடுத்துருது. ஓகே, குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த பாலிசியில் என்ன ஆகுதுன்னா, பேரண்ட்ஸ் இல்லாமல் போயிடுறாங்க எதிர்பாராத விதமாக அப்படின்னா என்ன ஆகுது, குழந்தைக்கான எல்ஐசி பாலிசிக்கான பணத்தையும் எல்ஐசியை பார்த்துக்குது, மெச்சூரிட்டி கொடுத்துறாங்க. அது இல்லாமல் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் எல்ஐசி ஒரு அமௌண்ட்டு 1 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்டு அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு அமௌண்ட்டு வருஷம் இந்த பாலிசி முடிகிற வரைக்கும் இந்த குழந்தைக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க எல்ஐசி. ஸோ பேரண்ட் இருந்தால் குழந்தைக்கான எல்ஐசிக்கான பணத்தையும் பேரண்ட்டே கட்டிடுறாங்க, குழந்தைக்கான ஸ்கூல் ஃபீஸுக்கான பணத்தையும் பேரண்ட்டே கட்டிடுறாங்க. எல்ஐசியிலேருந்து வரக்கூடிய மெச்சூரிட்டியை வாங்கி காலேஜுக்கோ மேரேஜுக்கோ எதுக்காவது யூஸ் பண்ணிக்கிறாங்க.
இல்லை எதிர்பாராத விதமாக பேரண்ட் இல்லாமல் போயிட்டா கூட எல்ஐசிக்கான பணத்தையும் எல்ஐசியை பார்த்துக்குது. அது இல்லாமல் குழந்தைக்கான ஸ்கூல் ஃபீஸுக்கான பணத்தையும் எல்ஐசியை பார்த்துக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு கான்செப்டாக இந்த எல்ஐசியோட ஜீவன் லக்ஷ்யா ஃபார் ஷியோர் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த பாலிசி நான் லிங்க்டு பிளான் அப்படின்னு சொல்கிறோம். ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான், அது இல்லாமல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சாவரின் கேரண்டியும் இருக்கக்கூடிய பிளான் அப்படிங்கிறதுனால மிக அருமையாக இருக்குது. ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு ஷியூராக கிடைக்குது. நான் சொன்ன மாதிரி கேரண்டியாக அந்த அமௌண்ட்டு வருது, மெச்சூரிட்டி அமௌண்ட் வருது. அப்படிங்கிறதுனால சூப்பரான ஒரு பாலிசியாக இருக்குது. இந்த பாலிசியில் எவ்வளோ பணம் கட்டுறோம், எப்பப்போ பணம் கட்டுறோம், எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருது, இதில் எப்பப்போ கவரேஜ் இருக்குது, எவ்வளோ கவரேஜ் இருக்குது, இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயிலாக அடுத்தடுத்து வர வீடியோக்களில் ஒவ்வொரு வீடியோவாக இந்த ஜீவன் லக்ஷ்யாவுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். நீங்கள் ஏற்கனவே ஜீவன் லக்ஷ்யா பாலிசி எடுத்திருந்தா கூட இது ஒரு நல்ல பாலிசி அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஒரு சூப்பரான ஒரு பாலிசி, குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளான், பாதுகாப்பு பேரண்ட்ஸுக்கு, பெனிஃபிட்ஸ் குழந்தைங்களுக்கு, சூப்பர்பான எல்ஐசி பிளான். தேங்க்யூ. நான் ராஜா, எல்ஐசி.